அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்க நல்லா இருக்கேன். தங்க காயின் வாங்குவது லாபமா இல்ல தங்க நகையாக வாங்குவது லாபமா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நீங்க வீடு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தங்கம் காயின் வாங்குவது பெஸ்ட். நீங்க ஜுவல்லரியா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு லாபம் இருக்குதானா, நீங்க அதை விற்க செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் கிடையாது. இப்போ காயின் பேங்க்ல அடகு வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்கு. அதனால பேங்க்ல காயின் அடகு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேங்க்ல சொன்னாங்க. நீங்க ஜுவல்லரியா இருந்தா மட்டும் நீங்க பேங்க்ல அடகு வைக்கலாம். அப்படி நீங்க பேங்க்ல இல்லைங்க அப்படின்னாக்கா நம்ம பிரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல வெளியில எல்லாம் நீங்க அடகு வச்சுக்கலாம் காயினை. அதுக்கப்புறமா நோ மேக்கிங் சார்ஜ். கோல்டு காயின் நம்ம வாங்குறோம் இல்லை இந்த கோல்டு 24 இது இது பார் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் மேக்கிங் சார்ஜும் இல்லை. அதுக்கு இந்த 1% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சில கடைகளில் தான் அந்த மாதிரி போடுறாங்க. எல்லா கடையிலையும் அந்த மாதிரி போடுறது இல்லை. அதுக்கப்புறமா இதுக்கு சேதாரம் என்பது கிடையாது. எதுக்கு? இந்த காயினுக்கு கிடையாது. முதலீடு போடுவதற்கு அதுக்கு தான் நம்ம சொன்னோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க காயின் வாங்குறதா பெஸ்ட். இப்போ நீங்க ஒரு புதியதா ஒரு நகை செய்றீங்க அப்படின்னா, எப்படி உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்க குழந்தை பெண் குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு, பாப்பாவா இருக்கு அப்படின்னா அதுக்கு திருமணத்திற்கு நம்ம நகை வாங்குறோம். அந்த டைம்ல டிசைன் மாறுபடும் இல்லைங்களா. அதனால நீங்க ஒரு காயினாவோ பாரோ வாங்கி வச்சுட்டீங்கன்னா அப்போ வர டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இதனால பல லாபங்கள் இருக்கு காயின் வாங்குறது. சரிங்க. இப்போ நீங்க ஜுவல்லரியா வாங்குறீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா நகை போட்டுட்டு நம்ம ஆசை தீர போடுறோம்னு சொல்றீங்களா, அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஜுவல்லரியா இருந்தா சேவிங் அப்படின்றது ஃபியூச்சர்ல ஏதாவது செலவிற்கு வைக்கவோ இருக்க கூட செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் சீட்டு போட்டு எடுத்தாதாங்க அதிக லாபம் கிடைக்கும் நம்ம ஜுவல்லரி எடுக்கிறதுனால. இதுக்கு ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் வரும் நீங்கள் சீட்டு போட்டு எடுத்தா. அப்போ உங்களுக்கு நோ மேக்கிங் சார்ஜ், நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேமித்து வைக்கலாம் ஜுவல்லரியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா. இதனால இதுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் இதுதான். நிறைய பேர் ஏன் காயின் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, அது பேங்க்ல இப்போ ஒரு சில எமர்ஜென்சியா நமக்கு செலவு ஆகுது அப்படின்னா அதுக்கு பேங்க்ல அதை வைக்க முடியாது. அதனால பெரும்பாலும் யாரும் காயின் எடுக்கிறது இல்லை. அது ஒன்று. நம்ம எடுத்து பீரோல வச்சு அது லாக்கர்ல வச்சு அதை பாதுகாத்துன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம அதை அனுபவிக்க முடியாது. நம்ம அதை நகையா போட முடியாதுன்றதுனாலையும் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை. ஆனா அதிக லாபம் இருப்பது எதுல அப்படின்னா காயின் வாங்குறதுனா. ஏன்னா நம்ம செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு நகை வாங்குறோம் அப்படின்னா, ஒரு பவுன் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 30,000 அவ்வளோ எக்ஸ்ட்ரா வரும் தான். 25,000 20,000 இதுக்குள்ள வருது. ஏன்னா கடைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜுவல்லரி எப்படி டிசைன்ல வாங்குறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த செய்கூலி எல்லாம் ஜாஸ்தி வரும். அந்த வேஸ்டேஜ் எல்லாம் ஜாஸ்தி வரும். ஒவ்வொரு கடையில் 18%, ஒரு கடையில் 24, 20 அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அது கடைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதனால உங்களுக்கு 20,000 30,000 வரை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்கணும். நீங்க அந்த 20,000 30,000 ஒரு 3 வருஷமா நீங்க அந்த விலை ஏறி நீங்க அதை விற்கினா கூட உங்களுக்கு லாபம், அதுக்கான லாபம் வராது. அதனாலதான் ஜுவல்லரி நம்ம விற்க சொல்ல அதிக லாபம் இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் தங்க காயினா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னைக்கு ரேட்டு வாங்கினீங்களோ அதை விட கூட சேர்த்து உங்களுக்கு 10,000 20,000 அதிகமாக வரும். இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் நல்ல படிச்சவங்க குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, ஃபியூச்சர்ல நகை நாங்க வாங்கணும் அப்படின்னு பெரிய பெரிய ஆளெல்லாம் அந்த காயின் பாரா வாங்கி வைக்குவாங்க. அது நம்ம ஜுவல்லரியா மாத்துறதுக்காக பண்ணியிருப்பாங்க. இல்லை எமர்ஜென்சியா நம்ம விற்கணுன்றதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சரிங்க. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் எதுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க இது உங்களுக்கு உதவியா இருக்கும்.